அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டிவிகே நிர்வாகிகளை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதை தொடர்ந்த செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் துறைமுக தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றபோது அமைச்சர் சேகர் பாபு தூண்டுதலால் திமுக ஆதரவாளர்களை முன்கூட்டியே 100க்கும் மேற்பட்டோர் திரட்டி வைத்து பிரச்சார பணிக்கு சென்ற டிவிக நிர்வாகிகளை சுற்றி வளைத்து தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதில் கர்ப்பிணி பெண் நிர்வாகி கடுமையாக காயமடைந்து ஐசியூவில் உள்ளார். மேலும் ஒரு ஆட்டோ ஓட்டுநரும் தாக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். பல புகார்கள் அளித்தும் காவல்துறை சிஎஸ்ஆர் கூட வழங்காமல் எஃப்ஐஆர் பதிவு செய்யாததால் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக கூறப்படுகிறது. தாக்குதல்கள் காவல்துறை முன்னிலையிலேயே நடந்ததாகவும் வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தேர்தல் தோல்வி பயத்தால் நடத்தப்படும் அரசியல் வன்முறை என்றும் மிரட்டலால் டிவிகே பணிகள் நிற்காது என்றும் நாளுக்கு நாள் மேலும் அதிகமானோர் மக்களுக்காக களத்தில் இறங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மையை நீதிமன்றமும் ஊடகங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு செல்லப்படும் என்று சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதுவரை இல்லாத அளவில் தரைமட்ட பணிகள் நடைபெறுகின்றன என்றும் கூறப்படுகிறது. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.